பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கடமைப்பட்டிருக்கிறோம், அடைந்திருக்கிறோம் ரமலானை. ரமலானை சங்கைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எனவேதான் இந்த ரமலானுக்குரிய அமல்கள், இபாதத்துகள் விசேஷமாக செய்யப்பட வேண்டும். இதில் முதலாவதாக ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்றிருந்தால் ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ரு சபர், ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ருல் முவாசாத், ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ருல் ஆஃபி வல் முஆஃபாத், ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ரு ஸதகா. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய மாதம் பொறுமையின் மாதம். பொறுமையாக இருக்க வேண்டும். யாருடையாவது சண்டை பிடிச்சு கொண்டு, யாருடையாவது சச்சரவில் ஈடுபட்டு கொண்டு, யாருடையாவது உள்ளத்தை உடைத்துக் கொண்டு, யாருக்காவது அநியாயம் செய்து கொண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரமலானுடைய காலத்தில் வேண்டாம். யாரால் மூலமாக நாங்கள் அநியாயம் செய்யப்பட்டாலும் பொறுமையாக இருக்க வேண்டிய மாதம் இது. ரமலான் எங்களுக்கு பொறுமையுடைய பாடத்தை நடத்துகிறது. பசியோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம், ஃப்ரிட்ஜ் இருக்குது, வேண்டிய உணவு ஐட்டம்ஸ் இருக்குது, சாப்பிட முடியாது, பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதாக ரமலான் எங்களுக்கு பொறுமையை கற்றுத் தருகிறது. எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை. மனைவியுடைய பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, ஸ்கூல்ல பிரச்சனை, யாருடைய பிரெண்ட்ஸ்களால பிரச்சனை, என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பொறுமை என்கின்ற பாடத்தை சுமந்து வந்த மாதம் ரமலானுடைய மாதம். இந்த மாதத்துல நாங்க பொறுமையாக இருக்கிறேன்டா, எங்களுக்கு ஏனைய மாதத்தை போல இந்த மாதத்திலும் நாங்கள் அவ்வாறான பொறுமையற்ற தன்மையோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாங்கள் ரமலானை அடைந்த பாக்கியசாலிகள் அல்ல, ரமலானை அடைந்தும் அபாக்கியசாலிகளாக மாறிவிடுவோம். பொறுமையை ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பொறுமையை கற்றுக் கொடுத்தான். சாச்சாவுடைய ஜனாதாவை பார்த்து கொடூரம் தாங்க முடியல. மூக்கு வெட்டப்பட்டிருக்கிறது, கண் தோண்டப்பட்டிருக்கிறது, காது வெட்டப்பட்டிருக்கிறது, கை விரல்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன, கால் விரல்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன, நாக்கு வெட்டப்பட்டிருக்கின்றன, ஈரல்கள் நெஞ்சை பிளந்து சப்பி துப்பப்பட்டிருக்கின்றன. ஒரு சாச்சாட ஜனாதாவை மையத்தாக பார்க்கிறதே கொடூரம் தாங்க முடியாது. ஒரு ஜனாதாவை பார்க்கிறதே அவ்வளவு ஒரு கவலையாக இருக்கும். அந்த ஜனாதாவை இவ்வளவு கொடூரமாக பார்த்தா எவ்வளவு கோபம் வரும். மீறில் மேலான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள், அளவு கடந்த கோபப்பட்டார்கள், எல்லையற்ற கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு சத்தியம் செய்தார்கள். வல்லாஹி லஅக்துலன் நபிக 70 மின்ஹும் மகானக். சாச்சாவுடைய ஜனாதாவை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, உங்களுக்கு பகரமாக உங்களை இவ்வளவு கொடூரமான முறையில் அநியாயம் செய்தே அவர்களே 70 பேரை நான் பழிக்கு பழி வாங்குவேன் என்பதாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மீது சத்தியமிட்டாங்க. சகோதரர்களே, என்ன தெரிந்தாலும் இப்போ ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த பொறுமையோடு இருக்குமாறு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அனுப்பி ஒரு பாடம் சொன்னான். என்னவை நாகபத்தும் தாகிபு பிமிஸ்லி மா ஊகிபத்தும் பி வலைன் ஸபர்தும் லஹு கைருல் லிஸ்ஸாபின். நபியே நாயகமே, உங்களோட கோபம் நியாயமானது, பரவாயில்லை, நீங்க கோபப்பட தகுதியான ஆள், நீங்க இருக்கிற இடம் அப்படி இருந்தாலும் பிமிஸ்லி மா ஊகிபத்தும் பி, உங்களோட சாட்சாக்கு எவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டிருந்தாலும் உயிர் ஒன்றுதான். அப்படித்தான் நீங்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டுமா நாயகமே? ஒரு உயிருக்கு பகரமாக ஒரு உயிரை மட்டும்தான் நீங்கள் எடுக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான் குர்ஆன்ல. அதுக்கப்புறமாக அல்லாஹ் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னான், இதை விட நல்லதொரு புத்தி சொல்லித்தாரோம், வலையின் சபர்க்கும், பொறுமையாக இருங்க நாயகமே, பொறுமையாக இருக்கு, பல்லாயிரக்கணக்கான வெற்றி இருக்குது. ரசூலுல்லாஹ் மறுபடியும் சத்தியம் செய்தாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் அவர்களை பழிக்கு பழி வாங்க மாட்டேன். கண்ணியமானவர்களே, பொறுமையை கற்றுத்தந்த மார்க்கம் இது. அதே அந்த இஸ்லாத்தை நாங்கள் எங்களுடைய ஆளையாக அணிந்திருக்கிறோம். ரமலான் பொறுமைக்குரிய மாதம். என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக இருப்போம். இதே போல சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் மன்னிப்பு கொடுத்து அங்கிருந்து மன்னிப்பு எடுக்க வேண்டிய மாதம் இது. இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் மன்னிப்பு பெறவில்லை என்றால் எங்களை போன்ற அபாக்கியவான்கள் யாரும் இருக்க முடியாது. எனவேதான் எங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் எங்களுக்கு பிரச்சனையை போட்டிருப்பாங்க. எத்தனையோ பேரோடு நாங்கள் பேசாமல் இருப்போம். ஒருவர் இருக்கிறார், 4 வருடமாக தாயோடு பேசுவது கிடையாது. என்ன பிரச்சனை? மனைவியுடைய ஒரு சொல்லை கேட்டு தாயோடு போட்ட சண்டை. 4 வருடமாக மனைவி தாயோடு பேசுறதில்லை, 5 வருடமாக அப்பாவோடு பேசுறதில்லை. அநியாயம் இது. ரப்புடைய மன்னிப்பை எதிர்பார்க்கிற நாங்கள் எங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் நாங்கள் உண்மையான களிமா சொன்னவர்கள், உண்மையான ஈமானை சுமந்தவர்கள். இதோ ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அடிமை ஒரு அநியாயம் செய்தார்கள். அடிமை ஹஜ்ரத் சஃபியாவுடைய அடிமை ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு யஹூதி பெண் தான், அவர்கள் யூத பெண்.
அவர்களைத்தான் ரசூலுல்லாஹ் திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மரணத்துக்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஆட்சிக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியிலே ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அவருடைய அடிமை ஒரு கம்ப்ளைண்ட் செஞ்சுட்டாங்க, முறைப்பாடு. அமீருல் முஃமினீன் அவர்களே, சஃபியா அவர்கள் அவருடைய ஆரம்ப மார்க்கமான யூத மார்க்கத்தை தான் இன்றைய வரைக்கும் விரும்புகிறார்கள், இஸ்லாத்தை விரும்புவது இல்லை. இரண்டாவதாக அவர்கள் யூத மதத்தில் உள்ளவர்கள் விரும்புவதை போல அவர்கள் ஒரு சந்தோஷமான தினமாக ஒரு சிறப்பான நாளாக கருதுவது அவர்கள் சனிக்கிழமை நாளை தவிர வெள்ளிக்கிழமை நாளை சிறப்பாக. யூதர்கள் சனிக்கிழமை நாளை சாட்டர்டே அவங்க லீவு நாளாக சந்தோஷமான தினமாக கொண்டாடுவாங்க. கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஒரு லீவு நாளாக கொண்டாடுவாங்க, சிறந்த நாளாக கொண்டாடுவாங்க. இஸ்லாமிய உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த ஒரு அளப்பரிய பாக்கியம் வெள்ளிக்கிழமை. சகோதரர்களே, இது உம்மத்தை முஹம்மதியாவுக்கு தந்த பாக்கியம். ஹதீஸ்கள்ல தெளிவாக சரியாக சஹீஹான ஹதீஸ்களிலே பதிவா இருக்கிறது, வெள்ளிக்கிழமை நாள் யௌமுல் ஜுமா இந்த உம்மத்தை தவிர வேற உம்மத்துக்கு யாருக்கும் கொடுக்கப்படவே இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மம்மாத யௌமல் லைலத்தல் ஜுமாத்தி அவ் யௌமல் ஜுமாத்தி வகிய மின் அஸாபில் கபர். யார் வெள்ளிக்கிழமை இரவில் மௌத்தாகிறாரோ அல்லது வெள்ளிக்கிழமை பகலில் மௌத்தாகிறாரோ அவரை அல்லாஹ் நரகத்திலே கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். இது உம்மத்துக்கு கிடைத்த பாக்கியம். இந்த முறைப்பாடு செய்யப்பட்டது. அமீர் மோமின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாட்டுடைய ஜனாதிபதிக்கு ஒரு சங்கடமான நிலைமை. உம்முல் மோமினை கூப்பிட்டு எவ்வாறு விசாரிக்கிறது? பரவாயில்ல, அழைக்கப்பட்டாங்க, சொன்னாங்க உங்களை பத்தி இப்படி ஒரு முறைப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்றீங்க நீங்க? உம்முல் மோமின் ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அமீர் மோமின் அவர்களே, நான் யூத மதத்தை விரும்பினேன் இஸ்லாம் என்ற பாக்கியம் கிடைப்பதற்கு முன்னால. நான் சனிக்கிழமை நாளை சிறந்த நாளாக கருதினேன், இந்த வெள்ளிக்கிழமை நாள் ஒன்று கிடைப்பதற்கு முன்னால. இப்பொழுது அப்படி எதுவுமே கிடையாது. அமீர் மோமின் அவர்களே, இந்த தவறை இந்த முறைப்பாடை சொன்னது யார் என்று கேட்ட நேரத்தில் அமீர் மோமின் சொன்னார்கள், வேறு யாரும் அல்ல, உங்களுடைய அடிமைதான். யார் அடிமை? ஏண்ட சாப்பாடு, ஏண்ட உடுப்பு, ஏண்ட உப்பு, ஏண்ட செலவுல வாழக்கூடிய ஒரு பெண் என்னை பற்றி தவறான ஒரு கருத்து செய்தாலும் பரவாயில்லை. இப்ப ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா தொங்கிய கோபத்தோடு வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து அடிமையை கூப்பிட்டு கேட்டார்கள், நீங்க அமீர் மோமின் உமரிடத்தில் இப்படியாப்பட்ட ஒரு முறைப்பாடு செய்தீர்களா? ஆமாம், நான் செய்தேன். இந்த முறைப்பாடுல சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையா? நான் செய்திருக்கிறேனா? இல்லை. அப்ப ஏன் சொன்னீர்கள்? உங்கள உள்ள கோபத்தினால நான் இப்படியாப்பட்ட ஒரு முறைப்பாடை செய்தேன். இப்ப ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா வேண்டிய தண்டனை கொடுக்கலாம். அடிமை, அந்த பெண் ஹஜ்ரத் சஃபியாவுடைய அடிமை வந்த கோபத்திற்கு வேண்டிய தண்டனை கொடுக்கலாம். எடுத்த வாக்குக்கு சொன்னாங்க ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, நான் உங்களை மன்னித்து விடுகிறேன். நீங்க அடிமை வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இதோ உங்களை நான் சுதந்திர பெண்ணாக மாற்றி விடுகிறேன், உங்களை உரிமைத்து விடுகிறேன். நீங்க சுதந்திர பெண்ணாக மாறி நிம்மதியான வாழ்க்கை வாழுங்க என்பதாக மன்னித்து மறந்து அந்த பெண்ணை உரிமையிட்டு நிம்மதியான வாழ்க்கைக்கு அனுப்பி வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ருல் அஃவி வல் முஆஃபாத், மன்னிப்பு கொடுப்போம், மன்னிப்பு எடுப்போம் ரப்பிடத்திலிருந்து. சகோதரர்களே, இதே போல ரமலானுடைய மாதம் ஷஹ்ரு ஸதகா, ஏழைகளுடைய கண்ணீர் துடைக்கிற மாதம் இருக்கு. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு விதவிதமான இஃப்தார்கள், விதவிதமான சஹர்கள். கண்ணியமானவர்களே, நாங்க ஏழைகளுடைய கண்ணீர் துடைக்கிறேன்டா எங்களோட சந்தோஷத்தை அல்லாஹ் கண்ணீராக மாற்றி விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தேடுவோம், நாங்க ஏழைகளை தேடுவோம், நாங்க அவருடைய கண்ணீர் துடைப்போம். இஸ்லாம் ஏழைகளுடைய கண்ணீர் துடைக்குமாறு நாலாபுரம் ஆர்வமூட்டி இருக்கிறது. நாலாபுரம் மாற்றமா எங்க சமூகத்திலே அதிகமான பாவங்கள் நாங்கள் ஏழைகளை கவனிக்காதனால் நடக்குது. எங்க கண்ணுக்கு முன்னால நடந்தது. சென்ற வருடம் எங்க கண்ணுக்கு முன்னால ஒரு பெண்மணி, அவங்களோட கணவன் மௌத்தாகிவிட்டார், விதவை பெண்மணி, 3 பிள்ளைகள். இந்த பெண்மணி என்ன செய்வாங்கன்னா, காலையில எழும்பி ரெடி ஆகிக்கொண்டு போறது பஜாருக்கு. தவறான காரியத்தில ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறது அவனோட வளமையாக போயிட்டு அந்தியில பார்த்து நைட்ல பார்த்து வீட்டுக்கு வருவாங்க. மஹல்லாவால சுபோல மஷூரா பண்ணி என்ன செய்யறது, இந்த பெண் நீண்ட காலமாக இவ்வாறான தவறான முறையில் இருக்கிறாங்க, பெண்ணில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி ஏலாது. இன்னைக்கு அந்த பெண்மணியை போய் சந்திப்போம். நாங்க காலையில மஷூராவுக்கு பின்னால போகப்பட்டது. அங்க போனா அந்த பெண்மணி ரெடியா இருக்கிறாங்க போறதுக்கு, தவறான காரியத்தில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்க. கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அல்லாஹ் கியாமத்திலே கேட்டா என்ன பதில் சொல்ல போறோம்? பசியோடு இருந்தேனே, தாகத்தோடு இருந்தேனே, எனக்கு பசி உணவு தரவில்லையே, தண்ணீர் தரவில்லையே. ரப்பே, உனக்கு பசியா? வந்த ரப்புல் ஆலமீன், உனக்கு தாகமா? எனக்கு நல்ல தாகம். இந்த வீட்டுல ஒருவர் பசியோடு இருந்தார், இந்த வீட்டுல ஒருவர் தாகத்தோடு இருந்தார், இந்த வீட்டுல ஒருவர் சந்தோஷம் இல்லாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார்.
தொடக்கையிலேயே நீங்க அவங்களோட கண்ணீரை. சகோதரர்களே, அப்ப அந்த பெண்மணி சொன்ன பெண்மணியிடத்துல போய் இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் பாவம், இது ரப்புடைய கோபத்தையும் இது ரப்புடைய சாபத்தையும் இறக்கும், வேண்டாம் இந்த பாவம் என்பதாக எல்லோரும் பேசின நேரத்துல அந்த பெண்மணி சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு மாதம் சுமார் 80-85,000 ரூபாய் வருமானம் இதன் மூலமாக கிடைக்கும், இந்த பாவத்தின் மூலமாக. எனக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள், எனக்கு கணவர் மூத்தாகிவிட்டார், எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இப்பொழுது உங்களிடத்தில் சத்தியமிட்டு சொல்கிறேன், எனக்கு ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லை, பிரம்மாண்டமான சந்தோஷமான வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு மாதம் 10,000 ரூபாய்க்குரிய ஏற்பாடு செய்யுங்கள், சத்தியமாக வீட்டு வாசலை விட்டு நான் வெளியில போக மாட்டேன். சகோதரர்களே, அல்லாஹ் செல்வம் படைத்தவர்களை, பணம் படைத்தவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியாப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பாவங்கள் மண்ணுக்கு மேலால் அரங்கேறுவதற்கும் உள்ளவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். இந்த ரமலானுடைய மாதம் இது ஏழைகளுடைய கண்ணீர் துடைக்கிற மாதம். இது அதற்கு அமீர் மோமின் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பிரயாணத்துல ஒரு மரத்துக்கு கீழே தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல தூரத்திலிருந்து ஒரு பெண்மணி வாராங்க, கிராமத்து ஆராபியா, கிராமத்து பெண்மணி. அமீர் மோமின் அவர்களிடத்துல பார்த்து அமீர் மோமின் அவர்களை வந்து சொன்னாங்க, உங்களை பார்த்தா நீங்க இந்த உதவி எனக்கு செய்வீங்க போல தெரிகிறது. இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அமீர் மோமின் உமர் இருக்கிறார். அந்த பெண்மணிக்கு தெரியாது மரத்துக்கு கீழால் தூங்கி கொண்டிருந்தது நாட்டுடைய ஜனாதிபதி என்று தெரியாது. சொன்னாங்க, இந்த நாட்டுடைய ஜனாதிபதியை நான் சந்திக்க வேண்டும், அமீர் மோமின் உமரை சந்திக்க வேண்டும். இவர் ஏன் சந்திக்க வேண்டும்? இவர் முஹம்மது பின் மஸ்லமா என்ற ஒருவரை எங்களோட பகுதிக்கு ஜக்காத்தை அளவிட்டு கொடுக்குமாறு அனுப்பியிருந்தார். எனக்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்கல, நான் ஒரு ஏழை பெண், எனக்கு பிள்ளைகள் நிறைய இருக்கின்றாங்க, எனவே நான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அமீர் மோமின் உமரை சந்தித்தால் எனக்கு ஏதாவது உதவி செய்வார், என்னை நீங்க கூட்டிக் கொண்டு அமீர் மோமின் அவர்களை சந்திக்க வைங்க அப்படின்னா. இந்த வார்த்தையை கேட்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எர்பா என்ற ஒருவரை அழைத்து சொன்னார்கள், முஹம்மது பின் மஸ்லமா அவர்களை அழைத்து வாருங்கள். இப்ப அந்த பெண்மணி மறுபடியும் சொன்னாங்க, முஹம்மது பின் மஸ்லமா கூப்பிட்டு ஒரு புண்ணியம் கிடையாது, நீங்க நாட்டிலேயே ஜனாதிபதியை சந்திங்க வைங்களே, உமரை சந்திங்க வைங்க, அவரை சந்திச்சால் எனக்கு ஏதாவது திருப்பொண்ணு கிடைக்கும். இப்ப இவங்க சொன்னாங்க அமீர் மோமின் உமர். அந்த பெண்மணிக்கு இப்பவும் புரியல. அமீர் மோமின் உமர் சொன்னாங்க, இல்ல முஹம்மது பின் மஸ்லமா வந்தாலும் உங்களோட பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. முஹம்மது பின் மஸ்லமா அவர்கள் வந்தார்கள். வந்ததுடனே அஸ்ஸலாமு அலைக யா அமீருல் முஃமினீன், அமீர் மோமின் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். அமீர் மோமின் என்ற வார்த்தையோடு சொன்னார்கள். இப்பொழுதுதான் அந்த பெண்மணிக்கு தெரிந்தது இதுதான் நாட்டுடைய ஜனாதிபதி உமர் அவர்கள் என்பதாக. இப்பொழுது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முஹம்மது பின் மஸ்லமாவை பார்த்து ஹயாத்து சஹாபாவுல பதிவாயிருக்கின்ற ரிவாயத் சொன்னார்கள். ஹஜரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜரத் முஹம்மது பின் மஸ்லமாவை பார்த்து, இந்த நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் இந்த பெண்ணை பற்றி உங்களிடத்திலே கேள்வி கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்வீர்கள்? கண்ணியமானவர்களே, ஹஜரத் உமர் சொன்னார்கள், ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை போட்டான், நீங்கள் வாழும் காலம் எல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் அந்த வேலையை செஞ்சாங்க. ஹஜரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார்கள். இதோ என்னுடைய பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது, அந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றுவீர்கள் என்று உங்களுடைய பொறுப்பை தந்தேன். இந்த பெண்ணை பற்றிய கயாமத்தில் அல்லாஹ் கேட்டால் நீங்க என்ன சொல்வீர்கள்? கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு அப்புறமாக அமீர் மோமின் அவர்கள் ஒரு ஒட்டகம் முழுக்க உணவுப் பொருட்கள் நிறைத்து அந்த பெண்ணிடத்திலே கொடுத்து சொன்னார்கள், இதனை நீங்க கொண்டு செல்லுங்கள், நாங்கள் பிரயாணத்தில் இருக்கிறோம், ஹைபரில் இருக்கிற நேரத்தில் வாங்க, இன்ஷா அல்லாஹ் இதை விட நிறைய உதவி செய்யலாம். அந்த பெண் மறுபடியும் ஹைபரில் இருக்கிற நேரத்தில் போனார்கள். 2 ஒட்டகம் நிறைய முழுக்க ஈச்சம்பழம் கோதுமை பொருட்களை எல்லாம் நிரப்பி கொடுத்து விட்டு சொன்னார்கள், இதெல்லாம் உங்களுக்கு மேலதிகமான பொருள் தானே தவிர உங்களோட ஜக்காத்துடைய பொருள், சென்ற வருஷத்துக்குரிய ஜக்காத் இந்த வருஷத்துக்குரிய ஜக்காத்தை கணக்கிட்டு ஏதோ முஹம்மது பின் மஸ்லமாவோட வீடு தேடி கொண்டு வருவார் என்பதாக அதற்கு அமீர் மோமின் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரமலானுடைய காலத்தில் ஏழைகளுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவியாக இருக்க வேண்டும், சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறோம். அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தை மௌத் வரைக்கும் நீடித்து செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் ஏழைகளுக்கு உதவியாளராக இருக்க வேண்டும். அதே போல ஆரம்பத்தில் சொன்னதை போல இந்த ரமலான் குர்ஆன் இறக்கப்பட்ட ரமலானாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், எங்களோட ஒரு வழக்கம் இருக்குது, இந்த சூரா வாக்கியா ஓதியாச்சு, குர்ஆன் ஓதி முடிஞ்சாச்சு, சூரா முல்க் ஓதியாச்சு, குர்ஆன் முடிஞ்சு போச்சு.
குர்ஆன் ஓதிட்டேன், நான் இன்றைக்கு குர்ஆன் ஓதிட்டேன், இந்த வாக்கியாவையும் முல்கையும் சூரா சஜிதாவையும் ஓதிக்கொண்டு நான் குர்ஆன் ஓதிட்டேன் என்ற ஒரு பெருமிதத்தோடு இருக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் இது, அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இது. உலகத்திலே கண்ணியமானவர்களே, தௌராத்தை பாடமாக்கியது ஹஜ்ரத் மூசாவை தவிர வேறு யாரும் கிடையாது. ஜபூரை பாடமாக்கியது ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. இன்ஜீலை முழுமையாக நான் சொல்வதெல்லாம் இறங்கிய பாசையில், இன்ஜீலை சுரியானி பாசையில் பாடமாக்கியது ஹஜ்ரத் ஈசாவை தவிர வேறு யாருமே கிடையாது. கண்ணியமானவர்களே, அருளப்பட்ட இறக்கப்பட்ட பாசையில் அந்தந்த வேதத்தை மனநமிட்டவர்கள் வேறு யாருமே கிடையாது, அந்த நபிமார்களை தவிர. அல் குர்ஆன் அருளப்பட்ட அரபு பாசையில் கோடான கோடி உள்ளங்கள் இருக்கின்றன. இத்தை வரைக்கும் மாஷா அல்லாஹ் பெண்கள் தொட்டு ஆண்கள் தொட்டு வயோதிபர்கள் தொட்டு சிறுவர்கள் தொட்டு எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உள்ளங்கள் சுமக்கின்ற ஒரு உன்னதமான பாக்கியம் சகோதரர்களே. அவ்வளவு ஒரு உன்னதமான தலை சிறந்த ஒரு வேதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நாங்கள் எல்லோரும் குர்ஆனுடைய உம்மத். நாளை கியாமத்திலே நாளிலே அல்லாஹ்விடத்தில் மன்றாட இருக்கிறது இந்த குர்ஆன். இவர்களை நான் விழிக்க செய்தேன், இவர்கள் நரகத்திற்கு போகக்கூடாது. இந்த இப்ராஹிம் என்னை ஓதுவதற்காக கஷ்டப்பட்டார், இந்த இப்ராஹிம் நான் நரகத்துக்கு போகவே கூடாது என்பதாக ரசூலுல்லாஹுடைய சிபாரிசு ஒரு புறம் இருக்கு. அல் குர்ஆன் எங்களுக்காக சிபாரிசு செய்யும் என்பதாக எமீருல் மீரான ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆனை சுமந்த உம்மத், அல் குர்ஆனுடைய உம்மத் நாங்கள். அல் குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இது. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியம் என்னென்றா ஓதுற பாக்கியம் சிலருக்கு கிடைக்குதில்லை. மாஷா அல்லாஹ், பள்ளிகளால நிர்வாகிகள் ஏற்பாடுகளினால மாஷா அல்லாஹ் பெரிய ஏற்பாடுகள் தராவீஹ்ல சரி எங்களோட உம்மத் முழு குர்ஆனை சரி கேட்டு முடிச்சிட்டு வாழ்க்கையில ஓதுற பாக்கியம் தான் கிடைக்கல. முழுமையான ஒரு குர்ஆனை முழுமையாக கேட்டு முடிக்க வேண்டும். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, எனக்கு நீங்க குர்ஆனை ஓதி காட்டுங்க அப்படின்னா. ஆச்சரியம். அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, குர்ஆன் இறங்கியது உங்களுக்கு யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் குர்ஆன் ஓதி காட்டுறியா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜிப்ரீல் கொண்டு வந்து குர்ஆனை தந்து இதை எனக்கிட்டதான் பரவாயில்லை, இருந்தாலும் இன்னி உரீது அன் அஸ்மாஹு மின் கைரி, நான் இன்னொருவர் ஓத நான் கேட்க எனக்கு ஆசையாக இருக்கிறது, அதனால் அப்துல்லாஹ்வை நீ ஓதுங்க என்பதாக ரசூலுல்லாஹ் அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓத வச்சு ரசூலுல்லாஹ் கேட்டதாக ஹதீஸ்ல தெளிவாக பதிவாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ், ஹாஃபிஸ்மார்கள் தராவீஹ்ல முழு குர்ஆனை ஓதுவாங்க. நம்முடைய ரப்புடைய கலாம் வருடத்திலே ஒரு தடவை சரி முழுமையாக கேட்க தகுதியற்ற கலாம் அது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தந்த பாக்கியம் அது. ரமலானிலே முழு குர்ஆனையும் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் தராவீஹ் தானே என்பதாக உலாசீனம் செய்து வருகிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய சந்ததிகளாக பாதுகாக்க வேண்டும். எவ்வளவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த பாக்கியம் எங்களுடைய கையில் தரப்பட்டிருக்கிறது. தராவீஹ்க்கு முக்கிய கவனம் செலுத்தி முழுமையான குர்ஆனை கேட்பதோடு ஒவ்வொருவரும் நியத் வைப்போம். இந்த ரமலானில் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுது சரி ஓதுறது ஹாஃபிஸ்மார்கள் உலமாக்கள் அல்ல பொதுமக்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த ரமலானில் குறிப்பாக ஹஜ்ரத் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி பெண்கள் வீட்டு வேலையை செய்து கொண்டு ஒரு நாளைக்கு 20 ஜுது ஓதுவதாக ஃபலாயில் அமல்கள பதிவா இருக்குது. கண்ணியமானவர்களே, நாங்கள் எங்களும் குறைவு, அல்லாஹ் தந்த பாக்கியமே குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜுது ஓதினால் எங்களுக்கு ரமலான்ல ஒரு குர்ஆனை முடிக்கலாம். ஒரு குர்ஆனை கேட்க, ஒரு குர்ஆனை முடிக்க, குர்ஆனை அருமை அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் செலுத்துறதோட இந்த ரமலான்ல நாங்கள் பாவ மன்னிப்பு பெற வேண்டாம். நாங்கள் அபாக்கியவான்கள். ரசூலுல்லாஹ் பத்வா செய்திருக்கிறாங்க, இந்த ரமலான் என்னோட பாவங்களை பரிசுத்தப்படுத்த வந்த ரமலான். இந்த ரமலானை நாங்கள் பாவங்கள் செய்து அசுத்தப்படுத்திவிடக் கூடாது. ஏற்கனவே செய்த இந்த பாவங்கள் இருந்து ஒதுங்கி பாவங்களை விட்டு விலகி ரப்பிடத்திலே கையேந்தி இந்த ரமலானிலே பரிசுத்தவான்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆக வேண்டும். பரிசுத்தவான்களாக நாங்கள் மாற வேண்டும், பாக்கியவான்களாக மாற வேண்டும். அல்லாஹ் யாழான் செய்கிற மாதம் இது. நரகத்திலே வாசலை எல்லாம் மூடிவிட்டு சொர்க்கத்திலே வாசலை எல்லாம் திறந்து விட்டு வசாரிஉ 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 இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். ஏ கலிமா சொன்னவர்களே, ஓடோடி வாங்க, விரைந்து வாங்க. பாவம் செய்து நரகத்தின் பக்கம் ஓடிடாதீங்க. பாவங்களை எல்லாம் விட்டு விட்டு என்னுடைய நன்மை, என்னுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், என்னுடைய ரஹ்மத்தின் பக்கம்
ஓடி வாருங்கள் ஓடோடி வாருங்கள் என்பதாக ரப்பையே நான் செய்கிற மாதத்தில் இருந்து கொண்டு நாங்கள் பாவம் செய்து அபாக்கியவான்களாக மாறிவிடக் கூடாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமான நன்மைகள் செய்து, அதிகமாக குர்ஆன் ஓதி, அதிகமாக சதகா செய்து, ஏழைகளுடைய கண்ணீர் துடைத்து இந்த ரமலானை பாக்கியமாக கருதி பாக்கியவான்களாக மாற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் நிறைய பாவங்கள் செய்த பாவிகள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் 27 தௌபா செய்து விட்டு மறுகணம் பாவம் செய்த பாவிகள். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்ய ஆசைப்பட்டாலும் ரப்பே எங்களை பாவங்களை மன்னிக்க ஆசைப்படக்கூடிய ரப்பாக இருக்கிறாய். ரப்பே எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் உலக முஸ்லிம்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த மஹல்லாவாசிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உலக முஸ்லிம்களை எங்கிருந்தாலும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. யா அல்லாஹ் குறிப்பாக இந்த நாட்டை பொறுத்தளவிலே மற்ற பெரும்பான்மைக்கும் நாங்கள் அநியாயம் செய்யவில்லை, சிறுபான்மைக்கும் நாங்கள் அநியாயம் செய்யவில்லை, யாருக்கும் நாங்கள் துரோகம் செய்ய நினைத்ததும் இல்லை. யா அல்லாஹ் யா அல்லாஹ் முழு உலகமே எங்களை எதிரியாக மாறிவிட்டார்கள். யா அல்லாஹ் அவ்வாறு நாங்கள் செய்த தவறு ஒன்றே ஒன்று. யா அல்லாஹ் உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டது. யா அல்லாஹ் நாங்கள் தொப்பி போடுவதன் மூலமாக எங்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள். யா அல்லாஹ் பர்தாவின் மூலமாக எங்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள். யா அல்லாஹ் நாங்கள் சொன்ன கலிமாவினால் எங்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள். யா அல்லாஹ் கலிமாவிற்கு சொந்தக்காரர் ரப்பே இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சிறியவர்கள் என்ன அநியாயம் செய்தார்கள். யா அல்லாஹ் கை குழந்தைகள் செய்வது என்ன அநியாயம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நெருப்பில் போடப்பட்டு புசுக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ் கலிமாவிற்கு சொந்தக்காரர் ரப்பே கலிமாவிற்கு முந்த அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் புனிதமான ரமலானை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய பாக்கியவான்களாக ஆக்கிவாயா. யா அல்லாஹ் மக்ஃபிரத்தை அடையக்கூடிய பாக்கியவான்களாக ஆக்கிவாயா. யா அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட சொர்க்கவாதிகளாக ஏற்றுக்கொள்வாயா. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை எத்தனை பேர் நோயாளிகளாக கஷ்டப்படுகிறோம். யா அல்லாஹ் ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ நோயாளிகள். யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து நோயாளிகளுக்கும் சுகத்தை தந்திடுவாயா. யா அல்லாஹ் எங்களுடைய எத்தனை பேர் கடனால் கஷ்டப்படுகிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் கடனால் கஷ்டப்படுகிறோம். யா அல்லாஹ் தொழிலே பரக்கத்தில்லை. யா அல்லாஹ் எட தொழிலே பரக்கத்தையும் அபிவிருத்தியும் உண்டாக்கிடுவாயா. யா அல்லாஹ் எட கடன்களை யா அல்லாஹ் பூர்த்தி செய்யக்கூடிய வழிவாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திடுவாயா. யா அல்லாஹ் எங்களோடு ஒட்டி உறவாடி வாழ்ந்து எத்தனையோ பேர் கபருக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். யா அல்லாஹ் எட குடும்பத்தில் உள்ளவர்கள் கபரிலே. யா அல்லாஹ் எட தாய் கபரிலே. யா அல்லாஹ் எட உறவுகள் கபரிலே. யா அல்லாஹ் எத்தனையோ ஆலிம்கள் ஹாஃபிஸ்கள் தாயர் கபரிலே. யா அல்லாஹ் அனைத்து கபர்களையும் சொர்க்க பூஞ்சோலை ஆக்கிடுவாயா. யா அல்லாஹ் அனைவரையும் வெற்றி பெற்ற கூட்டத்தில் சேர்த்திடுவாயா. யா அல்லாஹ் நாங்களும் ஒரு நாள் அந்த 6 அடி கபருக்கு கபல் படவையோடு பிரயாணம் செய்து வரவிருக்கிறோம். ரப்பே எங்களுடைய இறுதி மூச்சையும் கலிமாவோடு கபூல் செஞ்சிரியா. அல்லாஹ் எங்களோட கபருடைய பிரயாணத்தை வெற்றிகரமான பிரயாணமாக ஆக்கியா. அல்லாஹ் எங்களோட கபர்களையும் சொர்க்க பூஞ்சோலையா ஆக்கி உடைய திருப்பர்த்தத்தை அடைந்து கேள்விகளுக்கு சொர்க்கம் செல்லக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்திடுவாயா. அல்லாஹ்